எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம ஸ்ரீ ராமநவமி எப்போது வருகிறது மற்றும் விழா உருவான வரலாறு, வழிபாட்டு முறைகள் பற்றித்தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாளை தான் நம்ம ராமநவமியாக கொண்டாடுகிறோம். ராம அவதாரம் சைத்திர மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரும் 9வது திதியான நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் நிகழ்ந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உணர்த்த பகவான் விஷ்ணு எடுத்த உன்னதமான அவதாரம் தான் ராம அவதாரம். தசரதனின் மகனாக பிறந்த ராமர் தந்தையின் சொல் கேட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக 14 ஆண்டு வனவாசம் சென்றார். அந்த நேரத்தில் சீதையையும் பிரிந்தார். ஏகபத்னி விரதனாக இருந்த ராமபிரானின் வாழ்க்கை மனிதர்களுக்கு பல அரிய வாழ்க்கை முறைகளை போதிக்கிறது. ராமர் காட்டிய அயனம், அதாவது பாதை என்பதால் தான் இவரது வரலாற்று நூல் ராமாயணம் என பெயர் பெற்றது. இறைவன் தனது அத்தனை வல்லமையும் துறந்து சாதாரண மானிடனாக பெற்றோருக்கு மகனாக வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராம அவதாரம். பகவான் விஷ்ணு மனிதனாக அவதரித்தது மொத்தம் 3 முறை. வாமன அவதாரம், ராமர் மற்றும் கிருஷ்ண அவதாரம். ஆனால் இவற்றில் ராம அவதாரம் தவிர மற்ற 2 அவதாரங்களிலும் தனது கடவுள் தன்மையை வெளிப்படுத்தி இருப்பார். ஆனால் ராம அவதாரத்தில் மட்டுமே அடுத்து என்ன நடக்கும் என்று அறியாதவரை போல எளிய வாழ்வு வாழ்ந்து காட்டினார். பரந்தாமன் ராமராக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது அவர் இல்லாமல் எப்படி வைகுண்டத்தில் இருப்பது என்று மகாலட்சுமி, ஆதிசேஷன் உள்ளிட்ட அனைத்து பேருமே வருந்தினர். அவர்களின் துயரத்தை போக்குவதற்காக மகாலட்சுமியை சீதாதேவியாகவும், ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும், பெருமாளின் கையில் இருக்கும் சங்கும் சக்கரமும் பரதன் மற்றும் சத்ருகனாக அவதாரம் எடுத்து பெருமாளுடனேயே இருக்கும் பாக்கியத்தை பெற்றனர். ராம அவதாரம் எதற்காக நவமி திதியில் நிகழ்ந்தது பார்க்கலாமா? பொதுவாக ஒரு மாதத்திற்கு 2 பட்சங்கள். ஒரு பட்சம் என்பது 15 திதிகளை கொண்டது. இவற்றுள் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு கடவுளுக்கு உகந்ததாக போற்றப்படுகிறது. அதேபோல் இந்தந்த காரியங்களுக்கு இந்தந்த திதிகள் உரியவை என்ற சிறப்புடன் எல்லா திதிகளும் சந்தோஷமாக இருந்தன. ஆனால் சுப காரியங்களுக்கு ஆகாத திதிகள் என்று அஷ்டமி மற்றும் நவமி ஆகிய 2ஐயும் மக்கள் ஒதுக்குவதை நினைத்து கண்ணீர் விட்டன அந்த திதி தேவதைகள். அதனால் திருமாலிடம் சென்று தங்களுடைய மன இயக்கத்தினை சொல்லி முறையிட்டதாம். அதற்கு பகவானும் கவலைப்படாதீர்கள், உங்கள் இருவரையும் மக்கள் கொண்டாடுமாறு செய்கிறேன் என்று சமாதானம் செய்தாராம். அதன்படிதான் ராம அவதாரத்தை நவமியிலும் கிருஷ்ண அவதாரத்தை அஷ்டமியிலும் நிகழ்த்தி தாம் சொன்ன வாக்கினை நிறைவேற்றினாராம். இதனாலேயே ஸ்ரீ ராம நவமி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகிய 2ஐயும் மக்கள் சிறப்பாக பூஜிக்கின்றனர் என்கின்றன புராண நூல்கள். ஸ்ரீ ராமபிரானின் வாழ்க்கை வரலாறு பற்றி சுருக்கமாக பார்க்கலாமா? அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி. இவருக்கு கோசலை, சுமித்ரை, கைகேயி என்ற 3 மனைவிகள் இருந்தனர். உலகெங்கும் வெற்றி கொடி நாட்டிய தசரதனுக்கு நாட்டை ஆள ஒரு வாரிசு கூட இல்லை. இதனால் கவலையடைந்த இவர் தனது குலகுருவான வசிஷ்டரிடம் ஆலோசனை கேட்டார். அவரின் ஆலோசனைப்படி புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்தில் தோன்றிய யட்சன் பிரசாதம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை தசரதனிடம் கொடுத்தான். அதனை தனது 3 மனைவிகளுக்கும் கொடுத்தார் தசரதன். அதன் பயனாக அவர்கள் 3வரும் கர்ப்பம் தரித்தனர். பங்குனி மாதம் நவமி திதியில் கோசலை ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைதான் உலகை அறத்தால் ஆள வந்த ராமபிரான். கோசலையை தொடர்ந்து கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணன், சத்ருகனன் ஆகியோரும் பிறந்தனர். வளரும் காலத்திலேயே ராமர் பல அற்புதங்களை நிகழ்த்தினார். விஸ்வாமித்திரருடன் காட்டுக்கு சென்று தடாகை என்ற அரக்கியை வதம் செய்தார். பின்னர் மிதிலை நகரில் ஜனகரின் அரண்மனைக்கு சென்று பரமேஸ்வரனின் வில்லை உடைத்தார். கைகேயின் வரத்தால் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ராவருக்கு ஏற்பட்டது. அவருடன் சீதையும் லக்ஷ்மணனும் சென்றனர். காட்டில் சென்ற போது அவரது பாதம் பட்டு பல ஆண்டுகளாக கல்லாக கிடந்த அகலிகை பெண்ணாக உருமாறினாள். இதற்கிடையே சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான். அவனை தேடுவதற்காக சுக்ரீவன், அனுமன் ஆகியோரின் உதவியை நாடினார் ஸ்ரீராமர். கடலில் நடுவில் பாலம் அமைத்து இலங்கை சென்று ராவணனுடன் போரிட்டு அவனை அழித்தார். சீதையையும் மீட்டார். பின்னர் 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பி அரச பட்டத்தை ஏற்றார். ராமரை காட்டிலும் ராமநாமமே உயர்ந்தது என்று சொல்வார்கள் ஆன்மீக பெரியோர். ராமநாமத்தை உச்சரித்தால் ராமரின் ஆசியோடு அவரது பக்தனான அனுமனின் ஆசியையும் பெறலாம். இந்த ஆண்டு ராமநவமி எப்போது வருகிறது என்று பார்க்கலாமா?
நவமி திதி மற்றும் புனர்பூச நட்சத்திரம் 26/3/2026 வியாழக்கிழமை மற்றும் 27/3/2026 வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்களிலுமே வருவதால் எந்த நாளில் ராமநவமியை நாம் கொண்டாட வேண்டும் என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஸ்ரீ ராமநவமி என்பது நவமி திதி வரும் நாள் மட்டுமல்லாமல் ராமர் அவதரித்த புனர்பூச நட்சத்திரம் எப்போது வருகிறது என்பதையும் நாம் கணக்கிட வேண்டும். அதன்படி பார்த்தால் புனர்பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை இரவுதான் பிறக்கிறது மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை வரை நீடிக்கிறது. அதனால் பங்குனி மாத வளர்பிறை நவமி திதி வெள்ளிக்கிழமை அன்று காலை முதல் நண்பகல் வரை இருப்பதால் புனர்பூச நட்சத்திரம் மற்றும் நவமி திதி ஆகிய இரண்டும் சேர்ந்த வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுகிறது. காலை நேரத்திலேயே ராமநவமி பூஜை செய்ய முடியாதவர்கள் ராகு காலத்திற்கு முன்பாக அல்லது நண்பகல் 12 மணிக்கு மேல் செய்யலாம். ராமநவமி நாளில் ஒரு கிண்ணத்தில் கங்கை நீரை எடுத்து ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் ராமச்சந்திராய ஸ்ரீ நம என்று 108 முறை உச்சரிக்கவும். வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தெளிக்கவும். இதனால் வீட்டின் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ராமநவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு தூய ஆடை அணிந்து வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். பிறகு ஸ்ரீராமருக்கு பிரியமான வெண்பொங்கல், பருப்பு வடை, நீர்மோர், பானகம் ஆகியவற்றை செய்து படைக்கலாம். எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால் அல்லது நீர்மோர் வைத்து ராமருக்கு படைத்து வழிபடலாம். அப்படி படைக்கும் போது ராம் ராம் என ராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்று நாள் முழுவதுமே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது சிறந்தது. அதே போல அன்றைய தினம் ராமாயணம் படிப்பது அல்லது ராமரின் பெருமைகள், அவரின் நாமங்களை கேட்கலாம். அன்றைய தினம் மாலையில் அருகில் உள்ள ராமர் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று மறக்காமல் துளசி மற்றும் தாமரை ஆகியவற்றை வாங்கி சென்று ராமருக்கு படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். கோவில் வாசலில் நின்று அங்கு வருபவர்களுக்கு நீர்மோர் தானமாக கொடுத்து அவர்களின் தாகத்தை தணிக்கலாம். குறிப்பாக ராமநவமி அன்று ராமருக்கு நைவேத்தியமாக நீர்மோர் படைப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதற்கு ஒரு காரணம் உண்டு. ராஜரிஷி விஸ்வாமித்திரருடன் இருந்த போதும் அதன் பின் 14 ஆண்டுகள் வனவாசத்தின் போதும் ராமபிரான் நீர்மோரையும் பானகத்தையும் தாகசாந்திக்காக அருந்தினாராம். அதன் நினைவாகத்தான் நீர்மோரும் பானகமும் ஸ்ரீராமரின் அவதார தினமான ஸ்ரீ ராமநவமி அன்று நிவேதன பொருட்களாக படைக்கப்படுகிறது. ஸ்ரீராமர் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டதால் அவருடைய பிறந்த நாளில் எளிய பானங்களான நீர்மோர், பானகம் வழங்குவதையும் செய்வதையும் வழக்கமாக அமைத்துள்ளனர். கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் குடை, செருப்பு, விசிறி போன்றவற்றையும் வாங்கி தானமாக கொடுக்கலாம். ஸ்ரீ ராமநவமி நாளில் தானம் கொடுப்பதன் மூலம் பல தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ராமநவமி அன்று பூஜை செய்யும் போதும் சரி, தானம் கொடுக்கும் போதும் சரி, ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே உங்களின் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை ராமரிடம் முன்வைக்கலாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராம என்ற 2 எழுத்தினால் என்பது கம்பரின் வாக்கு. ராமநவமியில் மகிமைமிகு ராமநாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் நம் இல்லத்தில் நற்காரியங்களும் செல்வ வளமும் வளர்ந்தோங்கும். நாம் செய்த பாவங்கள் கரைந்து புண்ணியங்கள் மேலோங்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என எந்நாட்டவர்க்கும் இறைவனான் ஈசனே ஸ்ரீராமரை போற்றி புகழ்ந்து உமையாளுக்கு உபதேசம் செய்து மகிழ்ந்த மந்திரம் ராமநாம மந்திரம். அதாவது அழகிய முகத்தவளே, ஸ்ரீராம ராம என்று மனதுக்கு இனிவனாகிய ராமனிடத்தில் நான் ஆனந்தம் அனுபவிக்கிறேன். அந்த ராமநாமம் சகஸ்ரநாமத்துக்கு சமமானது என்று பார்வதி தேவியிடம் ராமநாமத்தின் மகிமையை சிவபெருமான் கூறி மகிழ்ந்தாராம். ராமநவமி அன்று ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடங்களிலும் ராமாயணம் படிக்கப்படும் இடங்களிலும் அங்குள்ள அடியவர்கள் மீது ஸ்ரீ ஆஞ்சநேயரை எழுந்தருள் செய்து ஆனந்திப்பாராம். எனவே ராமநவமி நாளில் ஸ்ரீராமனை மந்திரங்கள் கூறி வணங்குவதன் மூலம் நாம் அனுமனின் அருளையும் பெறலாம். ஸ்ரீராம ஜெயம் என்ற எழுத்தை 108 முறை 1008 முறை எழுத துவங்கலாம். ஸ்ரீராம என்ற மந்திரத்தை 3 முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.